மீனாக்கு ஒரு ஃபோன் வருது. புது ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ மீனா வேகமாக அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க. அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, இந்தாம்மா உனக்கு தாம்மா வந்து நான் ஃபோன் பண்ணேன், நீ தானம்மா சொல்லிட்டு போனேன், இதையே வந்து இந்த ஆர்டரையே வந்து நீ தாம்மா செய்ய போகிற, ஃபங்க்ஷனையே நீ தான் செய்ய போகிற, இதோட வந்து மதிப்பு 2,00,000 இந்தா 25,000 அட்வான்ஸுன்னு சொல்லிட்டு அவர் பத்திரத்தில் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து 50,000 எழுதியிருக்கிறாரு. என்னங்க சார் நீங்கள் 25,000 கொடுத்துட்டு 50,000 எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, 25,000 ஏன் கமிஷன்மா, நீ அதுக்கு ஏன் சார் நான் வாங்கின மாதிரி எழுதியிருக்கிறீங்க, என்ன கையெழுத்து போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கடைசியில் கழிச்சுக்கலாமா, இது வந்து நீ படித்து பார்த்துட்டு வேணாலும் கையெழுத்து போடு அப்படிங்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டுன்னு கையெழுத்து போட்டுடுறாங்க. அவங்க வேலையும் முடிச்சு கொடுத்துட்றாங்க. மீனா வந்து வேலையை முடிச்சு கொடுத்த உடனே அவர் வந்து 2,00,000 ஆர்டருக்கு இவங்க அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி எல்லாம் பண்ணி வேலையை முடிச்சிடுறாங்க. ஏன்டா முத்தும் வந்து வெளியில் போயிட்டார், வெளியூர் சவாரிக்கு போயிட்டார். அதனால் மீனா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. இவங்க கல்யாணம் முடிஞ்சு பணம் வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. ஏம்மா இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, கல்யாண மண்டபத்தில் உள்ள ஒரு இன்சார்ஜ் உள்ளவர், பணம் கொடுக்கணும்னு அதுக்கு தான் நிற்கிறேன். நான் பணமா, நீ தான் வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்து காமிக்கிறார். நான் எப்போ சார் வாங்கினேன், என்கிட்ட 25,000 தான் நீங்கள் கொடுத்தீங்க அட்வான்ஸ் அப்படிங்கும்போது, இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார் அக்ரிமெண்ட்டில். அதில் வந்து இவங்க பணம் வாங்கின மாதிரி இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இதாகிடுறாங்க, ரொம்ப கவலை ஆயிடுறாங்க. கவலையாயிட்டு இதோட வந்து அங்கே வீட்டுக்கு போகிறாங்க, அம்மா வீட்டுக்கு போகிறாங்க மீனா. அங்கே போய் அம்மா கிட்ட சொல்லி காமிக்கும்போது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா, அவன் இந்த மாதிரி ஏமாற்றிட்டான் அந்த ஆள், கல்யாண மண்டபத்தில் உள்ளவன் ஏமாற்றிட்டான் அப்படிங்கும்போது, அதுக்கு தாக்கா சீதா உடனே சொல்கிறாங்க, அதுக்கு தாக்கா நீ என்ன பண்ணணும், படித்து பார்த்து கையெழுத்து போடணுக்கா. இல்லை அந்த வேகத்தில் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது இப்படியே நான் விட போகிறதில்ல, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சொல்கிறாங்க, சீதா சொல்கிறாங்க, அக்கா இருக்கா, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்கிறார்ல, அவர்கிட்ட சொல்கிறேன். யார் இந்த இவர் சொல்கிறியா, டிராஃபிக் போலீஸை சொல்கிறியா? ஆமாக்கா, அவரை வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, சீதாவோட அம்மா சொல்கிறாங்க, அதாவது மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் சீதா இதெல்லாம் வேணாம், அவர்கிட்ட தான் நான் உன்னை பேச வேணான்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு அப்புறம் மறுபடி பேசிக்கிட்டு இருக்கிற? இல்லைம்மா இதில் என்னம்மா இருக்குது, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி அந்த அம்மா வர்றாங்க, அதனால் இருந்தாலும் அனாவசியமாக பேச்சு எதுக்கு, உங்கள் அக்கா விஷயத்தை உங்கள் அக்கா பார்த்துக்குவா மீனா, இனிமேல் வந்து நீ பார்த்து பரவணிச்சு செய்ய. இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டால் என்ன எழுதியிருக்குன்னு படித்து பார்க்க மாட்டியா மீனா, இது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருமா, நான் பண்ண தப்பை நானே சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுருதியை கூப்பிடுறாங்க. சுருதி கொஞ்சம் வர முடியுமாங்கும்போது, இந்த வர மீனா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, சுருதிக்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா பண்ணாமல் இருங்க, நான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச கமிஷனரே இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போங்கும்போது, இல்லை சுருதி, அவங்க வாயாலே நம்ம என்ன தப்பு செஞ்சாங்கிறத அவங்க வாயாலே வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் மீனா சொல்லுங்க அப்படிங்கும்போது, நீங்கள் ஃபோன் பண்ணி வேறு மாதிரி குரலில் பேசுங்க, நான் அந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த மண்டபத்தில் நீங்கள் பண்ணியிருந்த டெக்கரேஷன்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதாவது அது யார் பண்ணது என்ன ஏதுன்னு கேளுங்க சுருதி அப்படிங்கும்போது, சரி மீனா எவ்வளவு என்னான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே இவங்களும் ஃபோன் அடிக்கிறாங்க. சுருதியும் ஃபோன் அடித்து என்ன பண்ணுறாங்க, பேசும்போது, நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்குறாரு அவர், கல்யாண மண்டபத்தில் உள்ள ஆள் கேட்குறாரு. அதுக்கு நான் அந்த கல்யாணத்தில் வந்தவங்க தாங்க சார் பேசுகிறேன், உங்கள் நம்பரை வாங்கிட்டு வந்திருந்தேன், டெக்கரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு, யார் பண்ணியிருந்தாங்க சார் அந்த டெக்கரேஷன் அப்படிங்கும்போது, சிந்தாமணி மேடம் தான் பண்ணியிருந்தாங்கம்மா, அவங்க ஃபோன் நம்பர் தரேன் குறிச்சிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குறிச்சிக்கிறாங்க, சுருதியும் குறிச்சிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது, 2,50,000 எனக்கு 25,000 கமிஷன் கொடுத்துருவாங்க எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும், பாக்கி 2,50,000 அவங்க வாங்கிட்டாங்கம்மா. அப்படியாங்களா சார்? ஆமாம் எங்களுக்கு பண்ணணுமே அப்படின்னு சொல்லுமா, அதாம்மா இந்த இருக்குமா நம்பரு குறிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்தவொடனே இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சுருதி உடனே சிந்தாமணிக்கு அடிக்கிறாங்க. மேடம் நான் இந்த ஃபங்க்ஷனில் உங்கள் டெக்கரேஷன் பார்த்தேன், அது யார் பண்ணாங்கன்னு கேட்டேன், நீங்கள் பண்ணீங்கன்னு அந்த மேனேஜர் சொன்னார், அதுக்கு தான் உங்களுக்கு அடித்தேன், எங்கள் வீட்டில் விசேஷம் வருது, கல்யாணம் வருது, அதுக்கு பண்ண முடியுமா, தாராளமாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்போ திருப்பி இவங்க கேட்குறாங்க, அந்த மண்டபத்தில் நீங்கள் தானே பண்ணீங்க மேடம், நீங்கள் இதில் என்னம்மா சந்தேகம், இந்த தமிழ்நாட்டில் எந்த மண்டபம் இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் கொடுக்குது அந்த அம்மா. சிந்தாமணி பில்டப் கொடுக்குது. இதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சுருதி. இப்போ என்ன பண்ணுறாங்க, மீனா என்ன பண்ணுறாங்க, நான் இதை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ சீதாவும் கூட போகுது. அப்போ டிராஃபிக் போலீஸ் கேட்குறாரு,
சொல்கிறாரு. இந்த மாதிரின்னு சொல்லி காமிக்குமா, அப்படியா இரு பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. இதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க, ஏன் சீதா அவர்கிட்ட போய் பேசுகிற அப்படிங்கும். இது யார் சீதா அப்படின்னு, எங்கள் அக்கா அப்படிங்கும்போது, என்ன உங்கள் அக்காவா, இப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் தான் முத்தா அப்படிங்கும்போது, ஆமாம் எங்கள் மாமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சீதா கேட்கும்போது, தெரியுமாவா, அந்த ஆள் தான் எனக்கு பிரச்சனையே கொடுக்குறது சீதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, என்னம்மா நீங்கள் இந்த காலத்தில் இப்படி இருக்கிறீங்க, படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடக்கூடாதா, இருங்க அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த கல்யாண மண்டபத்தில் உள்ளவனுக்கும் ஃபோன் பண்ணுறாரு, இங்கே சிந்தாமணிக்கு 2 பேரும் கிளம்பி உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, 2 பேரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படிங்கும்போது, எங்கள் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, ஏம்மா ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டியா, கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வாமா அப்படின்னு சொல்லும்போது, 2ம் கிளம்பி இங்கே வருது, போலீஸ் ஸ்டேஷன் வருது. போலீஸ் ஸ்டேஷன் வந்தது எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாரு போலீஸ்காரு, ஆமாம்மா உன்னை கூப்பிட்டு எங்கள் ஸ்டேஷனுக்கு டெக்கரேஷன் பண்ணலான்னு கூப்பிட்டம்மா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஏம்மா ஃப்ராடு தனம்லாம் எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்ட நீ, இந்த பொண்ணு இப்போ செஞ்சதை நீ பண்ணேன்னு சொல்லியிருக்கிற, இந்த பொண்ணு தானே அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கு, அப்புறம் என்ன மண்டபத்தில் நீ செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு 2.5 லட்ச ரூபா பணத்தை நீ வாங்கியிருக்கிற, மரியாதையாக பணத்தை வச்சுட்டு போ, அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர்.